உருவாக்குனவருக்கு மாத்திரம்தான் அதை வேற விதமான பாத்திரமாய் உருவாக்க முடியும். அல்லேலூயா. இங்கே குயவன் என்கின்ற அந்த மனிதன் உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுதே, அந்த கையில் இருக்கும் போதே அந்த மண்பாண்டு கெட்டு போயிடுச்சு. உடனே என்ன பண்ணிட்டார், அந்த களிமண்ணை தூக்கி தூரமா போடவே இல்லை, மறுபடியும் அது வேற மண்பாண்டமாய் உருவாக்கினார். அல்லேலூயா. அப்படின்னா நல்லா பாருங்க, பால் எடுத்துங்க, பால் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணால் தான் அதுக்கு கொஞ்சம் டேஸ்ட் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அந்த பால் பொங்க விடுவாங்க. ரொம்ப நேரம் பால் பொங்கிட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்கன்னா அந்த பால் என்ன ஆகிடும், கெட்டு போயிடும். பாப்பா சொல்கிறாங்க சூப்பராக, கெட்டு போயிடும். அல்லேலூயா. இப்போ கெட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அதை ஒன்று கடைக்காரர்கிட்ட கொடுத்து வேறு பால் பாக்கெட் வாங்கிக்கலாம். இன்னொன்று சொல்ல போனால் அதே பாலை என்ன பண்ணலாம், தூக்கி வெளியே கொட்டவும் அந்த வீட்டு எஜமானிக்கு உரிமை இருக்குது. ஏன்னா பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க, கிரயத்தை கொடுத்து தான் ஒரு பால் பாக்கெட் அவங்களால வாங்க முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து நம்மளை கிரயம் கொடுத்து தான் வாங்கினாரு. இப்போ தூக்கி போடுவதற்கும் அதை மறுபடியும் சேர்த்து கொள்வதற்கும் யாருக்கு அதிகாரம் இருக்குதுன்னா, அந்த வீட்டு எஜமானனுக்கு அதிகாரம் இருக்குது. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து இங்க என்ன செய்கிறார் என்றால், கெட்டு போன அந்த பாலை நீயும் நானும் தூக்கி போட்டுருவோம். ஆனா அதே பாலை 3 நாள் வச்சா அது என்ன ஆயிடும், தயிரா மாறிடும். அல்லேலூயா. அதே போல நெய்யாவை மாற்றி அதை வாசனை, அநேகர்களுக்கு சாப்பிடும்போது வாசனை உள்ள ஒரு திரவமாய் மாற்றி விடுவார். நல்ல ஒரு வாசனை தரும் ஒரு நெய்யாய் மாற்றி விடுவார். அப்போ ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்குள்ள அந்த பாலை எந்தெந்த விதத்திலெல்லாம் மாற்ற முடியுமோ, கெட்டுப்போனால் அந்த பாலை நம்ம தூக்கி விட்டுடலாம், ஊற்றிடலாம். ஆனால் அதே பாலை தயிராக்க முடியும், அதே பாலை தயிரை நெய்யாகவும் மாற்ற முடியும். இப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பார்க்குறோம், எல்லாருமே வெள்ளாடை, எல்லாம் பளிச்சுன்னு இருக்கிறோம், சூப்பராக இருந்தோம். இன்னைக்கு அந்த தெரு முழுக்க வந்தோம், எப்படி இருக்கிறோம், ஒரு பால் போல் அப்படி சூப்பராக இருந்த அந்த வீடியோவில் பார்க்கும்போது கூட இன்னைக்கு அந்த ப்ரேயரில் கூட, அந்த பிரியாசத்தில் கூட ரொம்ப பேர் என்ன பண்ணலை, கலந்து கொள்ள முடியல. அல்லேலூயா. இன்னைக்கு அதில் கூட கலந்து கொண்டு இயேசு ராஜா எனக்காகத்தான் சிலுவையில் அறைஞ்சா அவருக்கு ஓசானான்னு சொல்லுவதற்கு வரல. அழைப்பு எல்லாருக்குமே இல்லை, ஒருத்தருக்கு மட்டும் சொல்லப்படலை, சபையில் இருக்கிற எல்லாருக்கும் சொன்னார். என்னது, சபையில் இருக்கிற எல்லாருக்கும் சொன்னார். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அந்த சிலர் தான் என்ன பண்ணாங்க, ஓசனா ஓசனான்னு கத்திக்கின்னு வந்தாங்க. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நினச்சி பார்த்தா எப்படி இருக்கிறோம் என்பதை நம்ம பார்க்கணும். அல்லேலூயா.